வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரம்யா கிட்ட டேரெக்டாக ஒரு சேலஞ்ச் வைக்கிறாரு விக்கல்ஸ். அதை பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அது என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சூப்பர் டீலக்ஸ் டீமில் இப்போதைக்கு ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒரு பர்சன் வந்து அசைன் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ரம்யா அதை தான் வந்து சுபிக்ஷா கிட்ட சொல்லி, ஸோ உள்ளே போ, உனக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரம்யாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து இன்னும் அவங்க ரிவீல் பண்ணல. ஸோ அங்கே வந்து வியானா, அதுக்கப்புறம் விக்ரம் எல்லாம் வந்து ஒரு விஷயமெல்லாம் பேசிகிட்டு இருக்கப்ப அவங்க வந்து சொல்கிறாங்க, உன்னை தான் எனக்கு அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. விச் மீன்ஸ் ரம்யா வந்து சொல்கிறாங்க, விக்கல்ஸ் உன்னை தான் எனக்கு அசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி. ஓகே, நீ என்ன வேணாலும் கொடு, நான் வேலை செய்வேன். ஆனால் நீ ஒரு விஷயம் 5 பண்ண சொன்ன அப்படின்னா நான் 50 பண்ணுவேன். ஸோ அந்தளவுக்கு ஸ்போர்ட்டிவாக நான் வந்து எடுத்துப்பேன். ஸோ உனக்கு நான் கிடைச்சது வந்து உனக்கு சூப்பரான ஒரு விஷயம். நீ வந்து நிறைய ஸ்கோர் பண்ணலாம். நீ வந்து நிறைய விஷயங்கள் யோசித்து எனக்கு சொல்லு. நான் அதை வந்து வேலையை கண்டிப்பாக முடிப்பேன். ஆனால் அது சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீ எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறைய என்கிட்டேருந்து நீ வந்து பார்க்கலாம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. ஏன்னா லாஸ்ட் வீக்கே வந்து வியானா வந்து நிறைய டாஸ்க் வந்து கொடுக்க, அவங்க வந்து ஸ்போர்ட்டிவாக நிறைய விஷயங்கள் புது புதுசாக பண்ணதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருந்தோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான விஷயம். அதை தான் வந்து இங்கே விக்ரம் வந்து எடுத்து சொல்கிறாரு. ஏன்னா அவர் வந்து சூப்பர் டீலக்ஸ் டீமுக்கு போகணுன்றது அவரோட ஆசை. பட் அவர் இங்கே தான் இருக்கார் அப்படின்றப்ப, அதாவது பிக் பாஸ் ஹவுஸில் தான் இருக்கார் அப்படின்றப்ப, அந்த பர்டிகுலர் இடத்துல இருந்து எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத வந்து அவர் நல்லாவே யோசிக்கிறாரு. அண்ட் தென் சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ளே போனால் இன்னும் நிறைய விஷயங்கள் அவர் வந்து வச்சுருக்கலாம் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா அவர் உள்ளே போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராக இருக்கிறத நம்மளால் நிறைய அவர் விஷயம் ஷேர் பண்ணுறப்ப தெரியுது. ஸோ இப்போது ரம்யா கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் சேலஞ்சே கொடுக்குறாரு. நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் அதை வந்து பண்ணிவிடுவேன். நீ ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா நான் நிறையவே உனக்கு கொடுப்பேன். நீ வந்து தைரியமாக என்னை வச்சு வேலை வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தங்க சுபிக்ஷாவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு கெமின்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெமியும் ஸ்போர்ட்டிவ் தான். நீங்கள் என்ன வேணாலும் வந்து ஒரு டாஸ்க்கை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கடைசியாக ரம்யா வந்து பிளான் பண்ண மாதிரி 3 வாரம் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. மேபி அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே அவங்கள விடுவாங்களா அப்படின்றது தான் வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா 3 வாரம் நீ உள்ளே இருந்தல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் மாறிக்கிட்டே இருக்கும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் எந்த அளவுக்கு ஸ்போர்ட்டிவாக விக்ரம்ஸ் வந்து எடுத்துக்கிறாரு ரம்யா கொடுக்குற டாஸ்க்கை டுமாரோ அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா ரம்யா வந்து நீ சொல்லிட்டல, உன்னை நாளைக்கு வச்சு செய்கிற அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில டைலாக்லாம் விட்டாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.